அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம ஒரு முக்கியமான மருந்து, அந்த மருந்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம எலுமிச்சம்பழம் சாறு விட்டு தான் அரைக்க வேண்டியிருக்கு. மருந்து இது புது மருந்து, அதாவது பேர் அதுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்டுன்னு பேர். அதுக்கு எலுமிச்சம்பழம் இதுக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே எலுமிச்சம்பழச்சாறு அரைக்க வேண்டிய இடத்துல பூராமே இந்த செம்பருத்தம்பூ சேர்த்து எலுமிச்சம்பழச்சாறு பிசைஞ்சு ஒரு 2-3 மணி நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா ரத்த கலரில் மாறிடும். அதுக்கு பிறகு அந்த பிழிஞ்சு அதுக்கு பிறகு நம்ம அரைக்க வேண்டிய மருந்து அரைக்கும்போது அது அதிகமான குணத்தை தரும். இப்போ ஐயசுந்தரனாலும் சரி, லிங்க சுந்தரனாலும் சரி, எதுக்குனாலும் சரி, எலுமிச்சம்பழச்சாறுன்னு ஒரு இடத்துல போகிறாமே இந்த செம்பருத்தம்பூ சேர்த்து தான் இது பண்ணணும். இப்போ நம்ம எலுமிச்சம்பழச்சாறை விட்டு அதை பிசைஞ்சு வைக்க போகிறோம், வச்சு இந்த மருந்து முடிக்க போகிறோம். முடிக்கும்போது ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நம்ம போடுவோம். இப்போ எலுமிச்சம்பழச்சாறு தான் இருக்குது, அதாவது கொஞ்சம் மட்டும் நமக்கு போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த செம்பருத்தி பூவை போட்டு செய்வோம். அதிகமாக வரும்போது அதிகமாக பண்ணிக்கலாம். இப்போ மொத்தத்திலே ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம செம்பருத்தி பூ போட்டு செய்யலாம். இது இப்போ இப்படி பிசைஞ்சு கொஞ்ச நேரம் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இது பூரா ஊறி ரத்த கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் இதனுடைய சாரை வடிகட்டி நம்ம அரைக்க வேண்டிய சரக்கு பூரா அரைக்கணும். அதை அரைக்கும்போது உங்களுக்கு இன்னொரு வீடியோ தனியாக போகும். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய சரக்கு இந்த இருக்குது. இந்த பக்கத்துலேயே நம்ம செம்பருத்தம்பூ இதில் போட்டால் எலுமிச்சம்பழச்சாறு இப்போ ரெண்டையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இதோடைய முழு வீடியோ போடணும்னா இன்னும் 2 வீடியோவாக போடணும். ஏன்னா இதில் சேர்ந்துருக்க சரக்கு சுத்தி பண்ணி முறைப்படி முடித்த லிங்கம், சுத்தி பண்ணி கெட்ட பொன்னரிதாரம், சுத்தி பண்ணி கெட்டின சங்கு பாசானம், அது மாதிரி முழுக்கட்டாக கெட்டின வெடியுப்பு சுண்ணம், இத்தனையும் சேர்ந்து அரைச்சி நம்ம மருந்தாக்கி கொடுக்கும்போது ஒரு ஆண்களுக்கு ஒரு அதிகமான வீரியத்தன்மை, அதாவது வயக்கராவா மிஞ்சத அளவுக்கு வீரியத்தன்மை கொடுக்கக்கூடிய அந்த மருந்து எந்த ஒரு பக்க விளைவும் வராது. அதோட பல நோயும் குணப்படுத்தக்கூடியது. அது இன்னொரு வீடியோவில் தனித்தனியாக போட்டது உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ இந்த அரைக்கிறதுடைய சரக்கையும் இதையும் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இனிமேல் போடக்கூடிய பதிவு புறமே நம்ம சித்த வைத்தியர்கள்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வாங்க. நிறையா முக்கியமான பதிவுகள்லாம் யாரும் போடாத அனுபவத்தில் உள்ள முறை தான் நம்ம அதிகமாக போட போகிறோம். பார்த்துட்டு வாங்க. அதில் நீங்கள் ஒரு 10 வீடியோ போட்டோம்னா ஒரு 2 வீடியோ நல்லா தெளிவாக பார்த்து நீங்கள் செஞ்சாலேயே நீங்கள் பெரிய வைத்தியர் ஆகிடுவீங்க. அதனால் முறைப்படி மருந்து சுத்தி பண்ணணும், முறைப்படி நம்ம கெட்டணும், எந்த ஒரு பக்க விளைவு இல்லாத அளவுக்கு நம்ம முறைப்படி செய்யணும். அதனால் இது போல் பல வீடியோ நம்ம போட போகிறோம். நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.